ஹாய் கைஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஆறுமுகம் அப்படின்றவங்க சொலினாய்டு பற்றி பேச சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம இன்னைக்கு வீடியோவில் சொலினாய்டு அப்படின்னா என்ன அப்படின்ற பேசிக்கான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சொலினாய்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு காப்பர் காயில் இதே மாதிரி ரவுண்டாக ஸ்ப்ரிங் மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க. இந்த சொலினாய்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 எண்ட் இருக்கும். அதாவது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எண்ட் இருக்குது, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எண்ட் இருக்குது. இந்த 2 எண்டுக்கும் நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உள்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் ஆகும். இதனுடைய அவுட்டர் போர்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். இது என்ன பண்ணுது அப்படின்னா பேசிக்கலி நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா சுற்றிலும் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சொலினாய்டை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அதாவது இந்த சொலினாய்டை வச்சு நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் மோஷனாக கூட மாற்ற முடியும். அதாவது லீனியர் மோஷனாக மாற்றி அது மூலமாக நம்ம நிறைய அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ண முடியும். நம்ம அதெல்லாம் வந்து செப்பரேட்டாக வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். இன்னைக்கு வீடியோவில் பேசிக்காக சொலினாய்டு அப்படின்னா என்னன்னு மட்டும் பார்ப்போம். இந்த சொலினாய்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா. இதனுடைய சென்டர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மிடில் போர்ஷனில் வந்து மொத்தம் 5 லைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, டாப்லேருந்து பாட்டம் வரையும். இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சொலினாய்டினுடைய உள்பக்கம் மிடில் போர்ஷனில் மட்டும்தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். இதனுடைய அவுட்டர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 லூப் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது டாப்பில் 2 லூப்பு, பாட்டமில் பார்த்தீங்கன்னா 2 லூப்பு. அதனால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த சொலினாய்டினுடைய உள்பக்கத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும், அவுட்டர் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த காயில் வந்து நம்ம சுற்றி இருக்கிறோம், இதுக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்குறோம். எப்படி வந்து இது மேக்னெட்டிக் ஃபீல்டை ஜென்ரேட் பண்ணுது அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எனக்குமே கூட அந்த டவுட் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம அதை ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு டிசி மோட்டர் ஒன்று எடுத்துருக்கிறேன். இப்போ இதனுடைய டாப்பை வந்து நான் கழட்டிருக்கிறேன். இந்த டிசி மோட்டரினுடைய ரோட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் இருக்குது. அந்த கண்டக்டரில் காப்பர் காயில் வந்து சுற்றி வச்சுருக்கிறாங்க. இது வந்து இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த விதமான சப்ளையும் வந்து இதுக்கு கொடுக்கல. இப்போ நான் ஒரு மெட்டல் பீஸ் ஒன்று எடுத்துருக்கிறேன். இந்த மெட்டல் பீஸை வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே ஒட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் பார்த்தீங்கன்னா அது சுத்தமாக ஒட்டவே இல்லை. இப்போ நான் அதை மேலே வச்சேன் அப்படின்னா அது பாட்டுக்கு கீழே விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து ஒட்டவே இல்லை. இப்போ நான் அதுக்கு பவர் சப்ளை வந்து தரேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். இப்போ நான் பவர் சப்ளை வந்து ஆன் பண்ணியிருக்கிறேன். ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இப்போ இந்த மெட்டல் பீஸை வந்து நான் ஒட்ட வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒட்டுது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டு, சொலினாய்டு இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பீஸ் வந்து நல்லாவே வந்து இந்த ரோட்டர் மேலே வந்து ஒட்டி இருக்குது. இப்போ நம்ம பவர் சப்ளை வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த மெட்டல் பீஸ் வந்து தானாகவே கீழே விழுந்துடும். அதையும் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் பவர் சப்ளை வந்து கட் பண்ணிட்டேன். பவர் சப்ளை கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் பீஸ் வந்து சுத்தமாக இது மேலே ஒட்டவே இல்லை. திரும்பியும் பார்த்தீங்கன்னா கீழே தான் விழுந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம எப்போ பவர் சப்ளை ஆன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து இந்த மெட்டல் பீஸு இந்த காப்பர் கண்டக்டர் மேலே ஒட்ட ஆரம்பிக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த சொலினாய்டில் கூட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்குது. இந்த சொலினாய்டை பற்றி இன்னும் வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, ஒரு கரண்ட் கேரிங் சொலினாய்டு. இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு சஸ்பெண்டட் பார் மேக்னெட்டும் ஒரே மாதிரி ஃபங்க்ஷனாக தான் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு சஸ்பெண்டட் பார் மேக்னெட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பார் மேக்னெட்டை நீங்கள் ஏதாவது ஒரு நூல்லையோ எதுலையோ கட்டி தொங்க விட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எர்த்துக்கு வந்து எது சவுத் டைரக்ஷனோ அந்த சவுத் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி சவுத் போல் வந்து இருக்கும். எர்த்துக்கு வந்து எது நார்த்து போலோ அந்த நார்த் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி அதனுடைய நார்த் போல் வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ ஒரு கரண்ட் கேரிங் சொலினாய்டை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நூலை கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத் டைரக்ஷனில் கரெக்டாக வந்து ஃபேஸ் ஆகி நிற்கும். அதனால தான் இந்த கரண்ட் கேரிங் சொலினாய்டையும் ஒரு சஸ்பெண்டட் பார் மேக்னெட்டையும் ஒரே மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி சொலினாய்டு அப்படின்றது. அண்ட் இந்த சொலினாய்டை பேஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம செப்பரேட்டாக வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.